நம்ம ஓனருங்களுக்கு நம்மள எங்கேயாச்சும் நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கும்போது தான் அவங்களுக்கு எங்கேருந்து தான் வேலை வருதுன்னு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரொம்ப அவசியமாகி போச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சென்டர்லேருந்து வெளியே கிளம்புது ட்ரெயின். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7:40 ட்ரெயின். ஆஃபீஸில் என்னை விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 7 மணிக்கு விடுறாருங்க. ரொம்ப அவசியமாக போச்சுங்க. கடைசி நேரத்தில் அடித்து பிடிச்சி விடாந்து பிளாட்ஃபார்மில் விடாந்து அடித்து நம்ம இதுவில் ஏறி அதுக்கப்புறம் கீழே மாறி இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம், நான் உங்கள் சேன். இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆந்திராவுக்கு முதல் முறையாக வந்து ட்ராவல் பண்ணுறோங்க. வச்சுது என்னடா இது ட்ரெயின் நின்றுச்சு. ஓ இதுவா பேஷன் பிரிட்ஜ் வந்துடுச்சு. ஒரு வழியாக வந்து செட்டில் ஆயாச்சுங்க. நம்ம சீட்டு வந்து அப்பர் பர்த்து 61 வந்து செட்டில் ஆயாச்சு. விஜயவாடா போகிறோங்க. விஜயவாடான்னா 3 நாள் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 7:50க்கு இந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க. விஜயவாடா வந்து 1:30 மணிக்கு போய் சேருவோம்னு சொல்லி போட்டிருக்கு. 1:30 மணிக்கு போயிட்டு காலையில் எழுந்துச்சு நம்ம அந்த விஜயவாடா இடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது போகிறோம். எதுனா காக்கிநாடா அதுதான் ஒரு சம்பவம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் காக்கிநாடா போயிட்டு விஜயவாடா போயிட்டு இறங்கிட்டு. குட் மார்னிங் மக்களே. நம்ம இங்கே தான் நைட் தங்கியிருந்தோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இங்கே பேச முடியாது. நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு பேசுகிறேன் வாங்க. ஸோ இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம் நைட்டு. இது வெயிட்டிங் ஹாலு ஆந்திராவில். எவ்வளோ ஆச்சு நம்மளுது? ஹவு மச்? ஸ்லிப் சாரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வெயிட்டிங் ஹாலு. 27 rupees. ஐ ஹவ் டு பேவா 5 hours. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து நம்ம 2:30 மணிக்கு வந்தோம். 2:30 மணிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 மணி ஆகும். ஸோ 300 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லி முதல்ல விசாரிப்போம். எங்கடா போகிறோம் அப்படின்னாக்கா விஜயவாடாவில் உள்ள ஒரு கேவ்ஸ், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும், உண்டவள்ளி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேவ்ஸ் தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணுமா. பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே நடந்து போவோம். இங்கேருந்து போனால் ரைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வெளியே வந்தோடனே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சு ஒன்று சூப்பராக இருக்குங்க சர்ச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல சாப்பிட்ருவோம். காலையில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 ஆகிடுச்சு. முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னா அங்கே போனோம்னா டிஃபன் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரியே இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அது ஏற்ற மாதிரி டிஃபன் கடைங்களாம் நிறைய இருக்குது. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை 2 மைசூர் போட்டா சொல்லியிருந்தாங்க. மைசூர் பஜ்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைசூர் பஜ்ஜி ஒரு தோசை சொல்லியிருக்கோம். ஏதோ பொடி வச்சுருக்காங்க, சட்னி சாம்பார் அது எது மசாலா ஏதோ இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சாப்பிடுவோம். இது எது வித்தியாசமா இருக்கு. நம்ம ஊரில் அந்த ஸ்வீட் போண்டா மாதிரி செய்வாங்களே அதுங்க இது. அதுதான் வந்து மைசூர் போண்டா நாங்கள் ஸ்வீட் இல்லாமல் செஞ்சேன். இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இது பண்ணுறேன். மக்கள்ஸ் இங்கே வந்து சாம்பார்லாம் இல்லையா, ஒன்லி இது வரைக்கும் பாருங்கள். இந்த காரப்பொடி, இந்த சட்னி இது ஏதோ கொடுத்துருக்காங்க, பருப்பு மாதிரி இருக்குது ஏதோ. ஸோ இது மட்டும்தான். இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. காரம் எடுத்து வாங்குது, காதில் புகை வரா மாதிரி இருக்குது. பட் சாம்பார் கொடுக்க மாட்டுறாங்க. சாம்பார் இல்லையா, இது இருக்குது அங்கே. இது மட்டும் தான் கொடுக்குறாங்க அங்கே. சாப்பாடு சூப்பர் இல்லை சொல்ல முடியாது. காரம் வெளுத்து வாங்குதுங்க. ஐயோ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆந்திராவுக்கு வந்திருக்கிறது. அதுவும் ஆந்திராவுக்கு இவ்வளோ தூரம் இன்டீரியராக, அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்தில் அந்த இது திருப்பதி போயிருக்கோம், அப்புறம் வந்து தடா போயிருக்கோம், அது இதெல்லாம் போயிருக்கோம். ஆனால் இன்டீரியராக இவ்வளோ தூரம் இங்கே வந்தது வந்து ஆந்திராவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் எங்கேயும் கிடைக்காதாங்க. கேட்டேன், இப்போ நான் வரும்போது கேட்டேன், சாம்பாரே கிடைக்காதான். ஒண்டி இது காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் செம்ம காரங்க, வெளுத்து வாங்குது காரம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறுலாம் எரியுது. ஸோ பஸ்ஸில் அப்படி தான் போகுது. அப்படியே போய் பார்ப்போம் வாங்க.
எந்த பக்கம்னு சொல்லி தெரியல. அப்படியே போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம். ஆட்டோவுக்கு வந்து 300 கேட்பாங்களா? நான் கேட்கல, ஆனால் அந்த ஊர்கிட்ட கேட்டேன். 300 கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆட்டோ தேவையில்லை, நம்ம பட்ஜெட்டில் சுற்றுற ஆள். நம்ம வந்து இப்போது ஆட்டோலாம் போனோம்னா வேலை ஆகாது. ஸோ நம்ம அப்படியே நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறணும். பஸ்ஸுக்கு வந்து 20 ரூபா கேட்பாங்கன்றாங்க. அப்படியே போய் பார்ப்பாங்க. ஸோ பஸ்ஸில் அப்படியே போகுது. இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்துவர். ஸோ பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் இதுதானா? பஸ் ஸ்டாண்ட் இதுதான் கைஸ். நான் ஏதோ ஜங்ஷன் நினச்சிட்டுங்க. பஸ் ஸ்டாண்டு இதுதானுங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னாக்கா வந்து இங்கே பக்கத்தில் வந்து உண்டுவள்ளி அப்படின்ட்டு ஒரு கேர்வ்ஸ் இருக்குங்க. ரொம்ப பழமையான கோயில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் பஸ்ஸுக்கு நிற்கிறோம். ஸோ நம்ம வந்த வழி இதுதான். இப்படியே வந்து இங்கே வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டா. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஜங்ஷன் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. ஸோ அப்படியே போகணும் போல. இந்த வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 112 இல்லை 113 அந்த ஏதோ ஒரு பஸ் சொன்னாங்க. ஸோ இங்கே கண்டக்டர் கேட்போம் எந்த பஸ் போகணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக நிற்கிறேன், பஸ்ஸே வரல. அது நிற்கிறார், அவரை பார்த்துக்கோங்க. அது என்னென்னா அவர் வந்து ஒரு குரங்கையோ இல்லை ஆடு மாடு விரட்டுறதுக்கு நிற்கலைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் விரட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஷேர் ஆட்டோஸ்லாம் நிற்கிறதில்ல, அதெல்லாம் வந்து பேசஞ்சர் ஏற்ற விடாமல் அவர் வந்து விரட்டி விட்டுட்டுருக்காரு. அது என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு பேசஞ்சரும் அந்த ஷேர் ஆட்டோஸில் ஏறவே விட மாட்டேன்றாரு. விரட்டி விட்டுட்டே இருக்காரு. எனக்கு எதுக்கான்னு தெரியல, எனக்கும் புரியவே இல்லை. ஸோ கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிடோவும் ஒர்க் ஆகுதுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேப்பிடோ புக் பண்ணியாச்சு. ஸோ 60 ருபீஸ் காட்டுது இங்கேருந்து. நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக ஒர்க் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ்ஸே வரல. 301ன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 301க்கு ட்ரை பண்ணுங்கள். பட் அவ்வளோ நேரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரேப்பிடோவும் ஒர்க் ஆகுது. ஸோ 60 ரூபா ஆயிடுச்சு. நான் புக் பண்ணியாச்சு. ஸோ அவர் தான் வெயிட்டிங்கில் வராரு. பார்ப்போம். பாருங்கள், கால்ஸ் வந்துடுச்சு. ஹலோ, இங்கே ரேப்பிடோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஜஸ்ட்டு சும்மா செக் பண்ணுங்க. பார்த்தா உடனே புக் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டுருக்காரு. இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடுவாரான். நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ்ஸே வரல. ஸோ நம்ம ஊரில் இது மாதிரி இங்கே வந்து ஹெல்மெட்டில் ரொம்ப இது இல்லைங்க. அப்படியே போகிறாங்க எல்லாருமே. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. हिंदी थोड़ा थोड़ा तमिल और इंग्लिश. ஓ, சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க. ஸோ அங்கே ஒரு டெம்பிள் இருக்கு, கனகதுர்கம்மன் டெம்பிள் அப்படின்னு இருக்கு. ஊரே சூப்பராக இருக்குங்க விஜயவாடா. பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பட்டு நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருக்கு. भवानी फोरम जाए. वो भवानी जाएगी जो सुपर. ये भवानी रिवर राइट. हाँ, மக்கள் இங்கே பாருங்க. மக்கள் சூப்பராக இருக்குங்க. வேற லெவலில் இருக்காது. தண்ணி அப்படி இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ வருதுன்னு சொல்லி தெரியல. பட்டு வரல, ஆடியோ கிளியராக வரல அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேங்க. முதல்ல நான் வீடியோ எடுத்துக்கிறேன். தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நில்லுங்க. நான் சும்மா அப்படி கவர் பண்ணிட்டு போயிடலாம். நிற்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல.
கைஸ் இங்கே நம்ம பஸ்ஸில் வராதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சுங்க. சூப்பராக இருக்குது. ஒரு வியூஸ் ஒன்று காட்டுறோம் பாருங்கள். பாருங்க அந்த வேற லெவலில் இருக்குங்க. அடி தரமான ஒரு வியூஸுங்க. பாருங்க தண்ணி எப்படி போய் பாருங்க, எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்க. இதுதான் வந்து அமராவதி ரிவர். அப்புறம் டேம். இந்த டேம்ல இருந்து தண்ணி இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் டேம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இவர் தான் இவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஐஸ் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். சரி வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் கிராஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதாங்க அங்கே பாருங்க தண்ணி எப்படி போய் பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுப்பா. நம்ம மட்டும் இது பஸ்ஸில் வந்துருந்தோம்னா இந்த வியூஸ் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. சூப்பராக இருக்கு பாருங்க. சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. மேலே பாருங்க அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ கைஸ் அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் பவானி ஐலாண்டா. ஸோ அங்கே பப்ளிக்லாம் கூட போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ அங்கே டைம் இல்லை, நம்மளுக்கு போகிறதுக்கு அங்கே டைம் இல்லை. அதனால் வந்து நம்ம இப்படியே பார்த்துட்டு எப்படியே கிளம்புவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்குது பாருங்கள் தண்ணி. எல்லாமே இங்கே கலர் கலராகவே இருக்குங்க. சூப்பராக இருக்கு. ஸோ வந்துட்டு நினைக்கிறேங்க பாருங்க. இதுதானா? ரைட் ரைட் ரைட். என்ட்ரன்ஸ் எங்கன்னு தெரியல. வாங்க அப்படின்னு போய் பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வழி தாண்டி போயிட்டோம். ஆனால் பார்த்தா அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டோம். அவர் சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் இருக்குங்களா இருக்குமா. ஸோ அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குன்றாரு. சரி வாங்க அப்படி போய் பார்ப்போம். 35 minutes மேக்ஸிமம். ஸோ கட் பண்ணிக்கோங்க, அதை கட் பண்ணிவிடுங்க. நான் எக்ஸ்ட்ரா தனியாக நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறேன். ஓகே போகும்போது நம்ம ரிட்டர்ன் அப்படி போய்க்கலாம். ஸோ இதுதாங்க வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9 to 5. ஸோ நம்ம வந்தாச்சு 9 to 5. எவ்வளோ சார்ஜ் டிக்கெட் கவுண்டர்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஹவு மச்? ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட்டை வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து இந்தியன்ஸ்னால் 25 rupees, ஃபாரினர்ஸ் அப்படின்னாக்கா வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கேமராவுக்கு 25 rupees. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு குடைவரை கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் மேலே. ஸோ ரொம்ப பழமையான கோயிலுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4 அடுக்கில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஒரு 4 அடுக்கு இதுவில் அமைஞ்சிருக்குன்றாங்க. அது தெரிஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுக்கு வந்து கோயில் அமைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சிலை வந்து பளிங்கு கற்களால் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ முழுசும் வந்து ஒரே கல்லால் கட்டின மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி கட்டினாங்க, என்ன கட்டினாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்னும் யூகிக்க முடியலையாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ஒரே கல்லில் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படியே போகலாம். எல்லாம் இது இருக்குங்க.
நிறைய நம்ம வௌவாலுங்க நிறைய தொங்குதுங்க. கிட்ட போனால் கடிச்சு எடுத்துடும் போல். அதோட ஸ்மெல்லு தான் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே ஜாயிண்ட்டு கிடையாது. எல்லாமே வந்து ஒரே கல்லில் அப்படியே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒரே கல் தான். அது கல்லில் அப்படியே குடஞ்சி எடுத்துருக்காங்க. ஒரே கல்லில் குடஞ்சி எடுத்துருக்காங்க. இது எப்படி தான் பண்ணிடுறேன் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. அது இதுவில் போட்ட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரி வாங்க அப்படி நம்ம மேலே போய் பார்ப்போம். இந்த இது வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா வந்து புத்த மத குருக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இங்கே தங்குறதுக்காக இந்த இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. சரி வாங்க செப்பலை இப்படி விட்டுருவோம், உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா கோயில் இருக்குது உள்ளே, அதனால் நம்ம உள்ள கோயில் இருக்குது, அதனால் நம்ம இது போட்டு போகக்கூடாது. ஸோ அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ தான் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ உள்ளே ஏதோ போகுது, பட் நம்மளுக்கு இங்கே அலோடு இல்லை. இதை லாக் பண்ணியிருக்காங்க. பட் இதில் போகலாம், பட் வேண்டாம். உள்ளே போகுது, வழி போகுது, உள்ளே நேராக உள்ளே போகுது. பட் நம்மளுக்கு தேவையில்லை, ரிஸ்க் இருக்குது, தேவையில்லை. வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம உள்ளெல்லாம் ஆராயக்கூடாது. ஒரு விநாயகர் சிலை இருக்குது. ஸோ எல்இடி லைட்டா? ஸோ இங்கே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அது அந்த பக்கம் போய் பார்ப்போங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குதுங்க இங்கே. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது. இது ஒரு ரூம்ஸ், அங்கே ஒரு ரூம்ஸ் பார்த்தோம். இது அங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரூம்லாம் வந்து உள்ளே போகுதுங்க நம்மளை. ஆனால் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் அங்கெல்லாம் உள்ளே போக முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த உச்சியில் தண்ணி சுரந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கே எப்பவுமே தண்ணி இருக்கும் போல். இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல, பட் இங்கே தண்ணி எப்பவுமே இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ மலை உச்சியில், இந்த மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நிற்கிது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இது மாதிரி வந்து மொத்தம் 4 அடுக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரு, மேலே செகண்ட், தேர்ட் இருக்கான். ஸோ மேலே வாங்க, இன்னும் அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணா ரிவரை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா ரிவர் வந்து இங்கே, கிருஷ்ணா நதி வந்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ரிவராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து இந்த கோயில் அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கு வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் போகணும். ஸோ நான் வழி இல்லைன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அது உள்ளே அப்படியே போகுது மேலே போகிறதுக்கு. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். ஸோ வழி இருக்கிறதே தெரியல. இதுதான் செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த சிலையெல்லாம் பாருங்கள், நல்லா அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பழங்காலத்து ஒரு கோயில் தான், சூப்பராக இருக்குது. ஆனால் பட் இதெல்லாம் வந்து இப்போ ஏதோ இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்தா சிமெண்ட்டில் தான் செஞ்சுருக்கு. ஸோ இப்போது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இது பண்ணியிருக்காங்க, ஆல்ட்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லை. பட் இதோட ஒரிஜினல் இது வந்து இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சிமெண்ட் வச்சு ஏதோ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நோ ஐ வில் கம் நவ். இங்கே தான் விஷ்ணு கோயில், இதுதான் விஷ்ணுவோட சிலையா இது வந்து ஸோ ஆமாங்க, மகாவிஷ்ணு சிலை அப்படின்றாங்க. இது முழுக்க
முழுக்க முழுக்க பளிங்கு கற்களால் ஆன மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே பளிங்கு கற்கள்னு சொல்கிறாங்க. பட் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை. கிட்டத்தட்ட இருக்கிறதே வந்து ஒரு 30-40 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 30 அடி இருக்கும், அவ்வளோ பெரிய சிலை. பட் மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மகரிஷி இது இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ட்ரு எதுவும் பண்ணலங்க. இது வந்து பழங்காலத்தோட இது அப்படியே இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வௌவால்லாம் அப்படி தொங்குறத பார்க்க முடியும் நம்மளால். இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கலைநயத்தோட வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் அந்த காலத்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நம்மளுக்கு அது ஸ்டோரி என்னன்னு சொல்லி தெரியாது. ஸோ நம்ம அந்த சிலையை விட்டு வெளியே வந்த உடனே கீழே பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அமைப்பு இருக்குங்க. நம்ம பார்த்தோம்ல அது கீழே பார்த்தது. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டமில் இருந்தது தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த சிலைகள் ஏதோ அந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எல்லா ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி ஒரு டோர் இருக்குங்க. இந்த டோரு வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு எல்லாத்தையுமே இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கேட்பேங்கிற அவர்கிட்ட என்ன டோருன்னு கேளுங்க. ஏன் என்ன டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லிட்டு. டோர் ఎంట్రీ లేదా என்ன இருக்கு உள்ள? விக்ரால் டேமேஜ். ஸோ அவர்கிட்ட அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டோம். உள்ளே எல்லாம் உடஞ்சிருக்கு, அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அதோட வரலாறு என்னன்னு சொல்லி முழுசாக தெரியாது நம்மளுக்கு. சரி வாங்க அப்படி போவோம். அவருக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க. சரி மேலே போகலாமா? மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளோர் இல்லை, இது 3rd ஃப்ளோரு. வாங்க 4th செப்பல் போட்டு போயிடுவோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது அதுதான் கிருஷ்ணா. அது இப்போ நான் சொன்னேன்ல கிருஷ்ணா நதின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் பாருங்கள். கிருஷ்ணா நதி மேலே வந்து ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க, பவர் பிளான்ட்டு. ஸோ அதுதான் ஃபுல்லாக தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கே பாருங்கள் மலை, வேறு லெவலில் ஒரு லொக்கேஷனுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. பக்கத்தில் ஒரு சிட்டி, அந்த பக்கம் சிட்டி, அப்படியே மலைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வில்லேஜ், ஒரு சூப்பரான ஒரு இது வியூஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போது நல்ல டெவலப் ஆகிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் இது மாதிரியே தான் இருக்குது அங்கே ஒன்று. பட் இது வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை மாறுறதுன்றது வந்து இயற்கைக்கு கொஞ்சம் எதிரான ஒரு விஷயந்தான். சரி என்ன பண்ணுறது, வளர்ச்சின்ட்டு அது பாட்டு வளர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கணும், வேறு வழி இல்லை. அது கூட தான் நம்மளும் சேர்ந்து ஓடணும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படி எல்லாமே இந்த வாழைத்தோப்பு அப்படியே வந்து இங்கே ரிவரு சூப்பராக நல்லா பசுமையாக வச்சுருக்காங்க. கிருஷ்ணா லெவல் அதுதான் அந்த கிருஷ்ணா ரிவர் அதுதானே, கனகதுர்கக்கூடிய. ஓ நம்ம வந்து அந்த வழியா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கிருஷ்ணா நதியிலிருந்து தான் வந்து இந்த அமராவதி ரிவர் வந்து பிரியுது, அப்படி தானே? எஸ். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு தெரியாது. கிருஷ்ணா ரிவர்லேருந்து தான் வந்து இந்த நம்ம அமராவதி ரிவர் வந்து பிரிஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்க. కొండపల్లి దట్ హిల్స్ కొండపల్లి హిల్స్ ఫేమస్. కొండపల్లి. ஸோ இங்கே வந்து அந்த கொண்டப்பள்ளி ஹில்ஸ்ன்றது வந்து பயங்கர ஃபேமஸ் அங்கே. இப்போ நம்மளால 4th ஃப்ளோர் போகிறதுக்கு இங்கே அலோடு இல்லைன்னு சொல்லி போர்டு போட்டாங்க. அதோ இதுதான் ஆக்சுவலி வந்து மேலே அலோடு இல்லையா, அதனால் இங்கேருந்து அப்படி பார்த்துட்டு அப்படி நம்ம கிளம்புவோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரோ தான் வந்து நம்மளுக்கு இவர் ரேப்பிடோ ஓட்டிகிட்டு வந்தார். அவருன்னா நான் என்ன சொன்னேன் கேட்டேன், ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முடிச்சுட்டே போயிடலாம், ஏன்னா அங்கே வந்து பஸ்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டு சரி ஓகே நோ ப்ராப்ளம் ப்ரோ வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவர் கூட சேர்ந்து கீழே கிளம்பிடுவாங்க. ஸோ சிறப்பான ஒரு இதுங்க, நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு இதுவாக கட்டி வச்சுருக்காங்க. பட்டு ஒரு 4வது ஃப்ளோர் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது, பட் நல்லா இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கெலாம் ஏதோ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே இந்த ஃபோட்டோ தான் வரும் உங்களுக்கு, இந்த ஏரியா பேர் சொல்லி போட்டிங்கனாலே. ஓ கைஸ் அது பார்த்தீங்களா, நம்ம ஊர் அது சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு. அவர் எப்படி டெய்லி வந்து அப்பப்போ விசிட் பண்ணுவார்.
டோட்டல். ஸோ கைஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பாராம் அந்த மாதிரி வில்லேஜிங்கில். பார்த்தீங்கன்னா தெரியுதா அவர் பாருங்கள். நான் இங்கே நம்ம இந்த ப்ரோ தான் சொன்னார், சந்திரபாபு நாயுடு வந்து எப்பவுமே இங்கே அடிக்கடி விசிட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லி தெரியல, ஹெலிகாப்டர் ஒன்று போகுது பாருங்கள். ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கார் அவர் வந்து. அங்கே இறங்குதா கிந்த அவர் அங்கே எங்கே இறங்குறாருன்னு நினைக்கிறேங்க. அந்த இதுக்கு அங்கே ஐலாண்ட் பார்த்தாலும் அந்த ஐலாண்டுக்கு எதுவும் இறங்குறாரு போல். கைஸ், நம்ம அந்த அமராவதி ரிவர் பார்த்தோம்ல, அந்த ரிவர் அந்த ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்ததுல, அந்த ஐலாண்டில் வந்து இறங்குறாரு. பட் அவர் வந்து அடிக்கடி இங்கே இந்த மாதிரி விசிட் வருவாராம், இந்த மாதிரி வில்லேஜில் ஹெலிகாப்டரில் விசிட் வருவார். ஸோ எனக்கு தெலுங்கு தெரியல, ப்ரோவுக்கு தெலுங்கு தவிர்த்து வேறுன்னு தெரியல. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. பரவாயில்ல, அப்படி போவாங்க, கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே முடிச்சுட்டு கிளம்புவோம். நான் அந்த கோயிலேருந்து அப்படியே வந்தோம்னா இந்த மாதிரி பார்க் வர மாதிரி நடந்து போகிற மாதிரி நல்ல ஒரு சீனிக்கான ஒரு இடங்க, அழகாக இருக்குது. நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு இது சூப்பராக இருக்குது பார்க்கு. அப்படியே இந்த மலை, இந்த குருவி சவுண்டு, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம். அங்கன்னு இருக்குது, இதுவும் அப்படி தான் போகுமா? ஸோ நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே அப்படியே கீழே இறங்கிக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் தூரம் அங்கே எதுவும் இருக்குது, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. 2 மினிட்ஸ் வந்தாச்சு, ஏதோ ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம். என்ன இப்போது இவ்வளோ தூரம் செலவு பண்ணின்னு வந்துட்டோம். ஸோ ரொம்ப இது முன்னாடிலாம் படிப்படியாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். காலப்போக்கில் அது அப்படியே அழிஞ்சு இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு சிலை இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து அதே குடவரை ஒரு அமைப்பு தாங்க இருக்குது. ஸோ மேலெல்லாம் நிறைய ஏதோ சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க. பட் அதெல்லாம் சிதலம் அடைஞ்சு போயிருக்கு. ஆமாம், 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது தானே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இது செதஞ்சு போயிருக்கு பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை மாதிரி ஒரு உருவம் இருக்குது, அது ஃபுல்லாக செதஞ்சு போயிருக்கு. ஸோ அது பாருங்கள், அதுவும் யானை மாதிரி ஒரு உருவம் தான், அதுவும் செதஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்புவோம். அடுத்த இது வந்து காக்கிநாடா போகிறோம். நம்ம காக்கிநாடாவுக்கு அது அங்கே தான் வந்து மெயினான ஒரு சம்பவமே இருக்குது. அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ அந்த காக்கிநாடா வீடியோ தான் வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.